Hello friends, welcome back to my channel. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சின்ன டுட்டோரியல் வீடியோ. இந்த டுட்டோரியல் வீடியோல நான் உங்க எல்லாருக்கும் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா Google Classroom அப்ளிகேஷன் மூலமா நம்ம ஒரு அசைன்மென்ட்டை PDF-ஆ எப்படி சப்மிட் பண்றது, PDF-ஆ எப்படி கன்வர்ட் பண்ணி சப்மிட் பண்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. And one more thing, இந்த வீடியோ Android-க்கு இல்ல iOS-க்கு, சரிங்களா? நான் ஏன் iOS-க்கு அதாவது ஆப்பிள் டிவைஸ்க்கு சொல்கிறேன், ஐஃபோனுக்கு சொல்கிறேன் அப்படின்னா iOS-க்கும் ஆண்ட்ராய்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் வந்து யூஆர் ஃப்ரீ, என்ன வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆண்ட்ராய்டில் மேக்ஸிமமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் iOS-ல அப்படி கிடையாது. iOS-ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸில் இருந்து, அதாவது ஒரு ஐஃபோன்லேயோ இல்லை இன்னொரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் ரெண்டு டிவைஸும் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஃபைல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். அதுக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களால் ஷேர் பண்ண முடியும். அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியாது iOS டிவைஸஸில். அதே மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸஸில் நீங்கள் நிறையா அன்லிமிட்டாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது இல்லையா? iOS-ல நிறையா ஆக்சஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது எதுக்காக வேண்டி அப்படின்னா சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக வேண்டி அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் iOS-ல வச்சுருப்பாங்க. இந்த வீடியோவில் Google Classroom அப்ளிகேஷன் மூலமா ஒரு அசைன்மெண்ட்டை எப்படி PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி அனுப்புறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே வேணாம், சரிங்களா? நீங்கள் தேவையில்லாமல் ஆப் ஸ்டோரில் போயிட்டு தேவையில்லாமல் வேறு எதுவும் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இந்த ரொம்ப சிம்பிளான விஷயம், நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா? அது ஐஃபோனில் நார்மலாக ஐஃபோன் புதுசாக வாங்கி ஆன் பண்ணதுக்கப்புறமே அந்த நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்பில்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே ரைட் சைட் கீழே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, ஆட் சிம்பிள், அதாவது புதுசாக நீங்கள் நோட் க்ரியேட் பண்ணணுமா அப்படிங்கிற டினோட் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள், அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் 4 ஆப்ஷன்ஸ் வருது. ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ், டேக் ஃபோட்டோ ஆர் வீடியோ, ஃபோட்டோ லைப்ரரி, ஆட் ஸ்கெட்ச். இப்போ நீங்கள் ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் வேணால் கொடுக்கலாம். ஏற்கனவே உங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸ் உங்கள் கேலரியில், அதாவது ஃபோட்டோஸோ வீடியோ எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் நம்மளுக்கு இப்போ தேவை ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ், சரிங்களா? ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டிவைஸை நீங்கள் எந்த பேப்பரை எந்த ஒரு நீங்கள் எழுதின பேப்பரை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணணுமோ அதை கேமரா வச்சு அப்படியே லைட்டாக ஃபோட்டோ எடுத்து அதை க்ராப் பண்ணிக்கிறங்க. க்ராப் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்டா வச்சுக்கலாம், இல்லை கலர் வேணும்டாலே வச்சுக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ நான் ஏற்கனவே இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நியூ நோட் அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ இதான் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தது. இதான் என்னோடய ஸ்கேன்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை நான் வந்து இங்கே பாருங்கள், மேலே ரைட் சைடில் மேலே அந்த ஷேர் அப்படிங்கிற அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு ஏரோ மார்க் எமர்ஜ் ஆகுது இல்லையா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் PDF அது கிளிக் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் ஆகும். ஆனதுக்கப்புறம் இது ஒரு PDF-ஆக மாறிடும். அதாவது இந்த 11 பேஜஸும் PDF-ஆக மாறிடும். இங்கே பாருங்கள், 11 பேஜஸுமே PDF-ஆக மாறிடும், சரிங்களா? இப்போ இது PDF-ஆக உங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது. இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஐஃபோனுடைய ஃபைல்ஸ் ஸ்டோரேஜுக்குள்ளே சேவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் மேலே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, ரைட் சைட் டாப் கார்னர், சரிங்களா? அதை நீங்கள் திரும்பவும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் சேவ் டு ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குது, தெரியுதா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன் மை ஐஃபோன் டாக்குமெண்ட்ஸ் ஆஃபீஸ் சூட்ஸ், ஓகே, டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணுங்கள். ஆன் மை ஐஃபோன் டாக்குமெண்ட்ஸ்க்கு கீழே அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறங்க, சரிங்களா? நான் ஏற்கனவே அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக வேண்டி திரும்ப இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். அதனால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இப்போ இந்த ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைலை, ஒரு PDF-ஐ நான் என்னுடைய ஐஃபோனுடைய ஃபைல்ஸ் ஸ்டோரேஜ்குள்ளே வச்சுட்டேன். இப்போ இதில் மேலே டன் கொடுத்துடலாம். ஏன்னா இது PDF க்ரியேட் ஆயிடுச்சு, உங்களுடைய ஃபோனில் உள்ள ஃபைல்ஸ்க்குள்ளே சேவ் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ இதை டன் கொடுத்துடலாம்.
கேன்சல் கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த ஃபைல் வந்து நம்மளுடைய ஐஃபோனில் சேவ் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் கிளாஸ் ரூமை கிளிக் பண்ணுங்கள். கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் ஆகுது. இவ்வளோ நேரம் லோடிங் ஆகுது. வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து என்னோடது வந்து இந்த ஃபார்மகாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நான் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வரும் இல்லையா இந்த நார்மலாக ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்ட்ரீம், கிளாஸ் ஒர்க், பீப்புள். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரட்டும், லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் கிளாஸ் ஒர்க்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக வேண்டியதாக இது. இப்போ உதாரணத்திற்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், கீழே யோர் ஒர்க் ஆட் ப்ரைவேட் கமெண்ட், இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். இப்போ ஆட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ அந்த பிடிஎஃபை ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணது ஃபைலில் தான் சேவ் பண்ணிங்க. ஸோ இங்கே கீழே ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் 2 அப்படின்னு இருக்கா, அதான் அது, அவ்வளோதான். ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் 2 அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அப்லோட் ஆயிரும். ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன், இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்படி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் அஸ் டன் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அசைன்மெண்ட் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி போயிடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம், ரைட்டா? ஒன்றும் இல்லை, நீங்கள் நோட்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். நோட்ஸ் ஆப்பை அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய அதாவது அதை பிடிஎஃபாக க்ரியேட் ஆஸ் பிடிஎஃப்னு இருக்குதுல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைல், சேவ் டு ஃபைல், அது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க என்ன அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் உங்களுடைய ஃபோல்டர் அந்த பிடிஎஃப் சேவ் ஆயிரும். சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய கூகுள் கிளாஸ் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய எந்த சப்ஜெக்டில் அசைன்மெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்மளுக்கு வந்து கீழே யோர் ஒர்க் இருக்கும். அப்புறம் ஆட் அட்டாச்மெண்ட் கொடுத்தா நம்ம அந்த ஃபைல் கிளிக் பண்ணி எந்த ஃபைல் அதை சேவ் பண்ணியிருக்குமோ அதை அப்படியே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். பிடிஎஃபாகவும் கன்வெர்ட் ஆயிரும், அதாவது எப்படி கிரே ஸ்கேல், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்லோட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் iOS-ஐ பொறுத்தவரை. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக தான் தெரியும், பட் போக போக உங்களுக்கு பழகிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் எல்லாம் தெரியட்டும். அண்டு என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ புது வீடியோஸ் போடுறேனோ அது எல்லாமே உங்கள் டிவைஸில் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென்